நமக்கு கிடைத்த ஈமானும் இஸ்லாமும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் அக்கறை இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அக்கறை பட்டே ஆக வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், எப்பவும் வருமோ இல்லையோ ஒரு 40 வயசாகிவிட்டால் கண்டிப்பா வந்துருமா சந்ததிகளை பற்றிய கவலை. குர்ஆனில் ஒரு இடத்தில் அப்படி வருகிறது, ஹத்தா இதா பலக 40 சனா وقال ربي أوزعني أن أشكر نعمتك என்று வரக்கூடிய வசனத்தில் தெளிவா இந்த வார்த்தை வருகிறது. 40 வயதை அடைந்து விட்டால் அவன் இப்படி துஆ செய்வான். அந்த துஆவின் வார்த்தை அல்லாஹ் இப்படி முடிக்கிறான், அஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியத்தி இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். யா அல்லாஹ் என் சந்ததியை சீராக்கி கொடு. 40 வயது அந்த கவலை பல பேருக்கு வருவதில்லை. ஆனால் 40ஐ கடக்கிற போது எனக்கு பின்னால் என் குடும்பம் என்ன, எனக்கு பின்னால் என்னுடைய ஆண் மக்கள் பெண் மக்கள் நிலைமை என்ன, எனக்கு பின்னால் என் வீட்டில் இருக்கிற ஈமான் இஸ்லாமின் நிலை என்ன என்பது குறித்த கவலை 40 வயதில் வரும். அதனால்தான் குர்ஆனில் இறைநேசர்கள், இபாதுர் ரஹ்மான்கள், நல்லடியார்கள் பிரார்த்தித்த பிரார்த்தனையை நான் துவக்கத்திலே அந்த ஆயத்தை ஓதினேன். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன், எங்கள் மனைவி மற்றும் எங்களுடைய சந்ததி இதுல கண் குளிர்ச்சியை யா அல்லாஹ் கொடு, கண் குளிர்ச்சி கொடு, எங்களை நல்லோர்களுக்கு இமாமாக்கு இப்படின்னு எல்லாம் நல்லடியார்கள் கேட்கிறார்கள்.